உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய மொபைல் பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி. இப்ப நாம எல்லாருமே மொபைல் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? எல்லாருக்குமே மொபைல் ஸ்பெஷல். மொபைல் இல்லாம இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆயிட்டு இன்னைக்கு. இது வந்து நிறைய ஃபர்ஸ்ட் மொபைல் வாங்கி வந்து ஒரு 6 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே இல்ல. நம்ம வீட்ல எல்லாம் அண்ணன் அக்கன் எல்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் யூஸ் பண்ண போன் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா? இது வந்து புதுசா ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வாங்கி கொடுத்த போன். ரொம்ப ஸ்பெஷல் போன். இது வந்து நாசா ஆனாலுமே ரொம்ப ஃபீலிங் ஆயிரும் அந்த மாதிரி. இது மொபைல் பாத்தீங்கன்னா விவோ போன் தான். விவோ V9 2018 மேல வாங்கினது. இதுல வந்து ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தாலுமே எனக்கு வந்து எல்லாமே நல்லா பிடிச்சு. நம்ம வந்து ஒரு மொபைல்னு எடுத்தாச்சுன்னா முதல்ல கேமரா குவாலிட்டியை பார்ப்போம் பாத்தீங்களா? இது வந்து அவுட்டோர் ஷூட்டுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் கேமரா குவாலிட்டி. அப்புறமா பேட்டரி ரொம்ப முக்கியம். இது வந்து 6 இயர்ஸ்க்கு மேலதான் போயிட்டு இருக்கு. பேட்டரி இன்னுமே சூப்பரா இருக்கும். ஒரு நாள் சார்ஜ் போட்டாலும் நம்ம வந்து 3 நாள் வரை வெளியெல்லாம் போய் நம்ம ரஃபா லைட்டா கொஞ்சமா யூஸ் பண்ணிட்டு வச்சாச்சுன்னா இன்னுமே தைரியமா வெளியெல்லாம் கொண்டு போகலாம். இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு எல்லாமே நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே வந்து பேட்டரி நல்லாவே நிக்கி. இன்னைக்கு இதுவரை பேட்டரியில எந்த குழப்பமும் இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் பாத்தீங்களா? அதுவுமே நல்லா இருக்கும் இந்த போன்ல. இந்த 3 விஷயம் தான் என்ன பொறுத்தவரை ரொம்ப முக்கியமா இருந்து. இந்த 3 விஷயத்துமே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு விவோ போன். அதனால இப்ப வந்து நாசா ஆனாலுமே ரொம்ப ஃபீலிங் ஆயிரும். இதுல நாசா நம்ம வந்து போன் எல்லாமே எப்படின்னா டக்குன்னு நாசா ஆகுறது டிஸ்பிளே தான் நாசா ஆகும். இதுவும் அந்த மாதிரி ஒரு 3 வாட்டி நாசா ஆச்சு. இப்ப 3வது வாட்டியா டிஸ்பிளே சரி பண்ணி சூப்பரா வச்சிருக்கேன் புதுசு மாதிரியே. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த 3 வாட்டி டிஸ்பிளே நாசாச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அந்த 3 வாட்டி நாங்க வந்து எப்படி சரி பண்ணிக்கிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். நமக்கு போன்ல வந்து ஃபர்ஸ்ட்ல வர கம்ப்ளைண்ட் தான் டிஸ்பிளே தான். அது வந்து காஸ்ட்லியான விஷயமும் கூட. இப்ப முதல் டைம் எப்ப போச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் வரை நல்லா தான் யூஸ் ஆயிட்டு இருந்த போன் வந்து அப்படியெல்லாம் வந்து டிஸ்பிளே கீழே ரொம்ப விழல. கம்ப்ளைண்ட்டும் 4 வருஷம் போல ஆனா அப்ப 4 வருஷத்துக்கு மேலே ஆனப்ப இந்த டிஸ்பிளே வந்து லைட்டா அந்த கேஸ்ல வந்து காமிச்சு டிஸ்பிளே லைட்டா. ஆனா வந்து மொபைல் நல்லா ஒர்க் ஆயிட்டு தான் இருந்து. நம்மவும் மேல ஒரு பவுச் போட்டிருப்போம் பாத்தீங்களா? அதனால வந்து கண்டுக்குதல் அப்படி யூஸ் பண்ணிட்டே தான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் இந்த சேர்ல தான் லைட்டா கீழே விழுந்து. அது வந்து டிஸ்பிளே நாஸ் ஆகுறதுக்கெல்லாம் பெரிய சான்ஸே இல்ல. ஆல்ரெடி இது வந்து கொஞ்சம் விரிசல் வித்திருந்து பாத்தீங்களா? அதனால என்னமோ வந்து நானும் கீழே விழுந்த போனை அது உடைஞ்சிருக்கான்னு பாத்துட்டு அப்படியே மேல தூக்கி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு மொபைல் எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா அப்பதான் வந்து டிஸ்பிளே நாஸ் ஆயிருந்து. எதிர்பார்க்கவே இல்ல. இவ்ளோ கீழே விழுந்ததுக்கெல்லாம் எப்படி டிஸ்பிளே போகுமான்னு வேற யோசிக்க மாதிரி இருந்து. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி விரிசல் வித்திருந்து பாத்தீங்களா? அந்த டைம்ல நம்ம ஒரு க்ளூ ஏதாவது வச்சு ஒரு இது பண்ணியிருந்தா வந்து நாசம் ஆயிருந்திருக்காது போல. இது வந்து 3 வாட்டி டிஸ்பிளே நாசம் ஆச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்க கடையில கொடுத்தான் சரி பண்ணோம். ஆக்சுவலி இந்த விவோ டிஸ்பிளேனாலே நல்ல அமௌண்ட் ஆகும் மாத்துறதுக்கு. விவோ போனை வந்து ஷோரூம்ல எல்லாம் மாத்தணும்னா ஒரு 4000 மேல எல்லாம் ஆகும். அந்த டைம் விசாரிச்சா அப்ப பக்கத்திலே வந்து சின்ன கம்மியான அமௌண்ட்ல ஏதாவது சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து நியர்பைல தான் வந்து ஒரு கடையில போயிருந்தோம். அங்க டிஸ்பிளே எல்லாம் மாத்துற கடை தான் 2000 ருபீஸ் ஆச்சு. ஆக்சுவலி அதுவுமே பெரிய அமௌண்ட் தான் இல்லாம இல்ல. ஆனா வந்து அவங்க சரி பண்ணி டிஸ்பிளே எல்லாம் ஒட்டி விட்டாங்க. எல்லாம் ஒர்க் ஆச்சு. பட் இந்த சைட்ல வந்து லைட் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். அது நல்லா பெர்ஃபெக்ட்டா இது ஆகல. ஸ்டிக் ஆகல நல்லா. இந்த டிஸ்பிளேயும் அந்த கேஸுமே நல்லா வந்து க்ளோஸ் ஆகல. அதனால சைட்ல அந்த மாதிரி லைட் தெரியும் பாத்தீங்களா? உள்ளாடி அந்த நம்ம ஆன் பண்ணும்போது அந்த லைட் தெரிஞ்சுட்டே இருக்கும். அதே மாதிரி கீழேயுமே இந்த டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப் தெரியும். லைட் அந்த அந்த அளவு கேப் இருந்துச்சு. அவங்க அந்த அளவு நல்லா ஃபிக்ஸ் பண்ணல. சரியா? 2000 ரூபாய் கொடுத்து சரி பண்ணா அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபெக்ஷன் இல்லாம இருக்கும்போது நல்லா வருத்தமா தான் இருக்கும். சரி வேற வழி இல்ல. ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. மொபைல் ஒர்க் ஆச்சு டிஸ்பிளே சைடு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. பட் இதுல வந்து நல்லா வந்து ஸ்டிக் ஆகல அந்த மாதிரி. நல்லா ஃபிக்ஸ் ஆகாதனால பாத்தீங்கன்னா வந்து மொபைல் டிஸ்பிளே எல்லாம் நல்லா இருந்தாலுமே டைப் பண்ண முடியாது. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ணும்போது சைட்ல உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் நல்லா வந்து விழாது. அப்புறமா வந்து பேக் அடிச்சு ஸ்பேஸ் அடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா பேக்ல வந்துரும், க்ளோஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே போச்சு. அது வந்து ஒரு 6 மாசத்துல திடீர்னு டிஸ்பிளே நாசம் ஆயிட்டு. எதிர்பார்க்கவே இல்ல. அது வந்து டிஸ்பிளே நாசம் ஆயிட்டு. அப்பதான் வந்து ரொம்ப வருத்தமா போச்சு. ஏன்னா வந்து 2000 ரூபாய் கொடுத்து நம்ம 6 மாசங்கிறது ரொம்ப கம்மியான டைம் பாத்தீங்களா? 1 வருஷம் உழைச்சிருந்தா கூட பரவாயில்ல. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொபைல் டிஸ்பிளே மாத்தின எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து இவ்வளவு நாள் தான் போச்சு. நான் சொன்னேன் பாத்தீங்களா? ரொம்ப பிடிச்ச மொபைல். அதோட ஃபீச்சர்ஸுமே எல்லாம் பிடிக்கும். இதை எப்படி தூக்கி போட மனசு வரும்? திரும்பவும் 2000 கொடுத்து டிஸ்பிளே மாத்துறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்படி யோசனையா இருந்து பட் இதை தூக்கி போடக்கூடாது. எப்படியாவது சரி பண்ணணும். அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அடுத்து வந்து இனி என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் நாங்க வந்து நாங்களாவே தான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போறோம்.
சரி நம்ம கடையில எவ்வளவு காசு கொடுத்தோம் பாத்தீங்களா, கடையில அந்த டிஸ்பிளே வாங்கி நம்ம ஒட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். கடையில வந்து டிஸ்பிளே கேட்டாப்ப பாத்தீங்கன்னா ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 1500 600 மேல சொன்னாங்க. டிஸ்பிளே எல்லாம் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி மாத்தி கொடுக்கறவே 2000 தான் ஆச்சுது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நம்ம போய் கேட்டா தர மாட்டாங்க, எல்லாம் அவங்க ஒரு பிசினஸ் தான். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மார்த்தான எடுத்தாச்சுன்னா ஒரு 3 ஹோல்சேல் இந்த மாதிரி எல்லாம் மொபைல் கடை இருக்கு. எங்க போய் கேட்டாலுமே தர மாட்டாங்க, அவங்களே மாத்தி தரேன் அந்த மாதிரி தான் வந்து மாத்திரலாம் சொல்லுவாங்களே தவிர அப்படிதாம வாங்குறதுனால பிரைஸ் ரொம்ப அதிகம், அதுலயே நம்ம வந்து பேக் அடிச்சிருவோம். இப்பதான் நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ஆன்லைன்லயே வாங்குறோம் பாத்தீங்களா. சரி ஆன்லைன்ல ரேட் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தாப்ப இதோட ரேட் டிஸ்பிளேயோட ரேட் வந்து 800 சம்திங் தான். அதுக்கு தான் நான் வந்து 2000 கொடுத்து சரி பண்ணேன்னா அவங்க எல்லாம் போட்டு சரி பண்ணி தராங்க, இல்லாம இல்ல. சரி நாம வந்து இந்த ஆன்லைன்ல டிஸ்பிளே வாங்கி நாங்க செல்ஃபாவே டிஸ்பிளே மாத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அடுத்தது வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்றதுக்கு டிஸ்பிளே மட்டும் இருந்தா போதாது பாத்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு சில திங்ஸும் தேவை. என்னன்னா நான் வந்து ஸ்க்ரூவை கலத்துறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் வேணும், அது வந்து ஆல்ரெடி எங்க வீட்டுல இருக்கிறதுனால வாங்க தேவையில்லை. அதுக்கப்புறமா இந்த டிஸ்பிளேயும் கேஸுமே கொஞ்சம் அந்த க்ளூ முன்னாடியே க்ளூ வச்சு ஒட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து எடுக்கிறதுக்கு லைட்டா அந்த ஹேண்ட் ட்ரையர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஹீட் அப்ளை பண்ணியாச்சுன்னா அது தானா வந்து கலந்து வந்துடும். அதுமே வீட்டுல அவைலபிள் தான். அடுத்து முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேய வந்து இது பண்றதுக்கு க்ளூ வேணும். அது ஷாப்ல இது யூடியூப்ல எல்லாம் பார்த்தாப்ப என்ன க்ளூ அப்படிங்கறது பார்த்தாச்சுன்னா நியர்பை ஷாப்லயுமே அதுவுமே ஒரு 100 ருபீஸுக்கு வாங்கியாச்சு. ஸோ 1000 ருபீஸ்ல எல்லா திங்ஸுமே டிஸ்பிளேயும் வாங்கியாச்சு, க்ளூவும் இருக்கு, அப்புறமா அந்த ஸ்க்ரூ டிரைவர் ஹேர் டிரைவர் இந்த ஹீட் அப்ளை பண்ணி எடுக்கிற எல்லாமே இருக்கு. அடுத்து வந்து டிஸ்பிளே மாத்தலாம்னு சொல்லிட்டு மாத்த இறங்கிட்டோம். அப்புறமா என்ன டிஸ்பிளேயும் வந்தாச்சு, ஆன்லைன்ல ஆர்டர் போட்ட டிஸ்பிளேயும் வந்தாச்சு, க்ளூ வாங்கியாச்சு, எல்லாமே யூடியூப்ல எல்லாம் பார்த்து சூப்பரா அதே மாதிரி நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 2000 ரூபாய் கொடுத்து கடையில ஃபிக்ஸ் பண்ண விட டிஸ்பிளே ஒர்க் ஆச்சு, இந்த பினிஷிங் அப்படிதான் எல்லாமே சூப்பரா இருந்தது. பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து பண்ணணும், அவ்வளவுதான். இது வந்து கடையில கொடுத்தா பண்ண முடியும், அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் இல்ல. இது வந்து நாங்க பார்த்தா அப்ப இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா வந்து மொபைல் டிஸ்பிளே ஆயிடுச்சு, நம்மளால இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே கடைக்கு ஓடிடுவோம் பாத்தீங்களா. அங்க இருக்கிற நம்மள மாதிரி இந்த மாதிரி படிச்ச மக்கள் தான். செகண்ட் டைமா நாங்களே செல்ஃபா டிஸ்பிளே மாத்தணும் பாத்தீங்களா, அது வந்து 1 வருஷம் 4 மாசம் சூப்பரா போச்சு, எந்த பிரச்சனையுமே இல்ல, நல்லாதான் இருந்துச்சு. அது எப்படி நாசம் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஃபுல்லா என்னுடைய மிஸ்டேக் தான். இது நாம நார்மலா நிறைய பேர் பண்றது. இப்ப வந்து எங்க வீட்லயும் குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வெளியே போறோம்னா கண்டிப்பா தண்ணி எடுத்துட்டு போவோம் பாத்தீங்களா, அன்னையும் அப்படிதான். ஆக்சுவலி அந்த பாட்டில் வாங்கி ஒரு மாசம் தான் இருந்தது, அந்த பாட்டிலையும் போனையும் ஒரு பேக்ல போட்டுட்டேன். அந்த பாட்டில்ல லீக் வரதே தெரியாது, அப்பதான் லீக் ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா வந்து தண்ணி நல்லா கலைஞ்சு வந்து மொபைல் நல்லா குளிச்சுட்டு தண்ணியில. அது நாங்க கவனிக்கவே இல்லை, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கவனிச்சோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து பிள்ளைய அன்னையை பார்த்து தண்ணி கேட்கவே இல்லை, அதான் அதுல ஒரு பெரிய விஷயம். வீட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல வந்தாலே மொபைல பேக் எடுத்துட்டோம் பாத்தீங்களா, எடுத்தாச்சுன்னா வந்து மொபைல் ஆன் ஆகல. அப்போ நான் நினைக்கவே இல்லை இது வந்து தண்ணி ஏறு நாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டா தான் தண்ணி கசிஞ்சிருந்து பேக்லயும், பட் இது வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிருக்கு. ரொம்ப நேரமா ஒரு மணி நேரம் போல பேக்ல இருந்து பாத்தீங்களா தண்ணி நல்லா அப்சார்ப் ஆகி வந்து நல்லா வந்து நாசம் ஆயிட்டு டிஸ்பிளே. இருந்தாலும் வந்து ஒர்க் பண்ண முடியும், காலெல்லாம் பண்ண முடியும். டக்குன்னு வந்து அதை வந்து சில நேரம் ஓதிட்டே இருக்கும். நமக்கு வந்து சடனா ஒரு போன் பண்ணிட்டு வைக்கலாம், நம்ம அதான் வந்து மெயினா யோசிப்பேன். இன்னொன்னு வந்து வாட்ஸ்அப் மேல கொஞ்சம் வந்து யூஸ் ஆயிட்டு தான் இருந்து, ஸோ வந்து வச்சிருந்தோம். டிஸ்பிளே மாத்ததும் லாஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்ணோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஆன்லைன்ல வாங்கி மாத்தலாம் கொஞ்ச நாள் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சு ஓட்டிட்டே இருந்தேன். திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, இப்ப வந்து கால் பண்ண முடியாது. பேட்டரி சைட் எல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்ல, உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. டிஸ்பிளே வந்து ஓடிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படி நிறுத்தி வந்து கால் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அப்பவுமே இன்கமிங் கால் வந்துட்டு தான் இருந்துச்சு. சரி இன்கமிங் காலையாவது எடுத்து அட்டன் பண்ணிட்டு விடலான்னு அதையும் ஓட்டிட்டு தான் இருந்தோம் ஒரு 3-4 நாள். கடைசியா ஒரு 4-5 நாளா பாத்தீங்கன்னா அந்த இன்கமிங்கே இப்ப வந்து நம்ம டச் இது பண்ணி அட்டன் பண்ண முடியாது. இந்த போன்ல வந்து முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கால் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒண்ணு, சரி அந்த கால வந்து இன்கமிங் வந்துட்டு இருக்கு அதனால வந்து வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து ஏதாவது மெசேஜ் வர்றது நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இது வந்து டிஸ்பிளே கொஞ்சம் நாசம் ஆன அப்ப வந்து வாட்ஸ்அப்பை வந்து இன்னொரு போன்ல மாத்திட்டோம். சரியா, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்து அலாரம் காலையில ஒரு 4 நேரம் அலாரம் வச்சிருப்பேன். அதுல வந்து ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ்ல ரொம்ப முக்கியம் காலையில 6 o'clock எழும்புறது. அதுக்கப்புறம் வந்து 8:45க்கு பிள்ளைங்களுக்கு 8:50க்கு வேன் வரும், அந்த டைம் நம்ம வீட்டுல இருந்து இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலாரம். இன் பிட்வீன் 7:30க்கு அந்த டைம் வந்து கண்டிப்பா பிள்ளைங்களை எழுப்பிடணும், அந்த மாதிரி ஒண்ணு. அப்புறம் வந்து ஈவினிங் வந்து 3:30க்கு ஒரு அலாரம் வச்சிருப்பேன், 3:40க்கு பிள்ளைங்களுக்கு பஸ் வரும். அப்ப வந்து நம்ம அந்த கரெக்ட் டைம், ஏன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி அலாரம் அடிக்கும் போது நம்ம வந்து அலர்ட் ஆகும். அதனால சோ இதுக்காக போன் ரொம்ப முக்கியம். அதனாலேயே வந்து சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன் போன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் போல சார்ஜ் போடலனாலும் சார்ஜ் நிக்கும், அந்த அளவு எனக்கு பேட்டரி நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அளவு பேட்டரி ரொம்ப ஒர்த்து.
சரியா? பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள் ஆனப்ப திரும்ப வந்து சார்ஜ் போட்டு அந்த மாரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்லயும் ஃபோன் கால் வந்துட்டே தான் இருக்கும். எனக்கு வந்து அட்டெண்ட் பண்ண முடியல. நெறைய பேர் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அடுத்து வந்து இப்போ இப்போ என்ன ஸ்டேஜ் ஆச்சுன்னா வந்து ஃபோன யூஸ் பண்ண முடியாது. இன்கமிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜ்ல வந்து சரி டிஸ்ப்ளே மாத்திரலாம்னு சொல்லிட்டு மறுபடி செகண்ட் டைம் வந்து டிஸ்ப்ளே நாங்க மாத்துனோம் பாத்தீங்களா? அதே மாரி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாச்சு. இப்பவும் அப்படிதான் 800 சம்திங் ரூபீஸ் தான். அது வந்து ஒரு 1 வீக் போல ஆச்சு. ஆர்டர் பண்ணி வீட்ல வந்து சேர்றதுக்கு. அடுத்து வந்து செகண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ண மாரியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மொபைல் ரொம்ப சூப்பரா இருக்கு. தேர்ட் டைம் நாங்க வந்து இப்ப வந்து டிஸ்ப்ளே மாத்திருக்கோமா, ஃபோன் சூப்பரா இருக்கு. புதுசு மாரி எனக்கு வந்துச்சு. இது வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி மாத்தணுங்கிறது. இது வந்து ரொம்ப டீட்டெயிலா எல்லாம் ஷேர் பண்ணல. இத பார்த்து வந்து அந்த மாரியே மாத்திர முடியாது. உங்களுக்கு வந்து இந்த மாரி டிஸ்ப்ளே மாத்துனா YouTubeல எல்லாம் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு. பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா மணி வேஸ்ட், வேஸ்ட் அந்த மாரி எதுக்கு ஃபோன தூக்கி போடாம வந்து நமக்கு வந்து சில ஃபோன் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தேர்ட் டைமா இப்போ வந்து நாங்க டிஸ்ப்ளே மாத்திருக்கோன்னு. அதுதான் வந்து ஒரு ஷார்ட்டா இந்த வீடியோ கிளிப்பா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல இதோடைய இது என்னன்னா, அந்த இதில மொபைல்ல இருக்கிற சிம் ட்ரேய கழட்டணும். சிம் ட்ரே கழட்டுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாரி ஒரு நீடில் அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீடில் ஏதாவது வச்சு இந்த மாரி சேஃப்டி பின் ஏதாவது வச்சு ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா சிம் ட்ரே வெளியே வந்துரும். சிம்மை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மொபைலில் இருக்கிற இந்த கேஸையுமே தனியாக கலத்துறதுக்கு வந்து லைட்டாக நெயில் வச்சு அது ஒரு கிளிப் மாதிரி தானே இருக்கும். நெயில் வச்சு சைடில் அப்படி எடுத்துடலாம். இல்லை அதுக்கு ஏதாச்சும் இருந்தாச்சுன்னா சைடில் அந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சுன்னா அதுவுமே வந்துடும் கையில். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரியை கலத்தணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மொபைலில் டச் ஒர்க் ஆகாதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூட முடியல. தெரியாமல் தான் லைட்டுமே ஆன் ஆகிருக்கு, டார்ச் லைட்டு. பேட்டரியை கலத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ எல்லாம் கலத்தணும். அங்கங்கே இருக்கும். அதுக்கு தான் முக்கியமாக ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும்னு சொன்னேன் இல்லையா? ரொம்ப இந்த இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். ஸ்க்ரூ ஒன்று தான் கலத்திடலாம். எல்லா ஸ்க்ரூவையும் கலத்த முடியல. 1 2 ஸ்க்ரூ வந்து ஒரு ஸ்க்ரூ அதில் வந்து ஜாம் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடியே கலத்தி கொஞ்சம் இதாச்சா நம்ம வந்து ரொம்ப அழுத்தி எல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா வந்து உடஞ்சிட்டு போயிடும் மொத்தமாகவும். இப்போ கலத்திட்டா தான் வந்து இந்த ஸ்க்ரூவை கலத்த முடியாததுனால தான் அதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பேட்டரி எடுத்துட்டோம். பேட்டரி எடுத்தாச்சுன்னா வந்து ஃபுல்லாக வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதான் பேட்டரியை கலத்திட்டு லைட்டாக வந்து அந்த கேபிளையும் கலத்தி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயை இந்த மொபைல் மெயின் கேஸில் வந்து வெளியே எடுக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து லைட்டாக இந்த மாதிரி ஹேண்ட் ட்ரையர் ஏதாவது இருந்தாச்சுன்னா ஹீட் அப்ளை பண்ணி ஹீட் அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருப்பாங்க இல்லையா க்ளூ, அந்த க்ளூ வந்து மெல்ட் ஆகி லூஸாக வந்துடும். சரியா? இப்போ வந்து டிஸ்பிளே தனியாக எடுத்தாச்சு, பேட்டரி தனியாக இருக்குது, அப்புறமா மொபைல் செட்டுமே தனியாக இருக்குது. இனி இதுதான் வந்து நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கிற டிஸ்பிளே. இதை மாட்டிட்டு பேட்டரியும் போட்டாச்சுன்னா வந்து ஒர்க் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இதில் வந்து இந்த டிஸ்பிளே ஊற்றுறதுக்கு க்ளூ போட்டிருப்பாங்க இல்லை, அந்த க்ளூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். சரியா? அந்த க்ளூ இருக்கும்போது இப்போ போடுற க்ளூ அதில் ஓவர்லாப் ஆயாச்சுன்னா வந்து டிஸ்பிளே ப்ராப்பராக செட் ஆகாது. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணக்கூடிய விஷயம். டக்குன்னு நல்லா அந்த இடத்துல கரெக்டாக செட் ஆனால் தான் வந்து சைட்டில் வந்து லைட் எதுவும் தெரியாமல் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த க்ளூவை இந்த மாதிரி சுரண்டி இலக்கியிருக்கலாம். அதுக்கு தான் இந்த டூல்ஸும் கொஞ்சம் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டிஸ்பிளேயை டெஸ்ட் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஆன்லைன்லலாம் டிஸ்பிளே வாங்கும்போது கேஸில் வந்து க்ளூ போட்டு ஒத்துறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இல்லை ஒரு வேளை வந்து நீங்கள் மொபைல் கேஸில் க்ளூ போட்டதுக்கு அப்புறமா செக் பண்ணி டிஸ்பிளே ஒர்க் ஆகலைன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு வாட்டி அந்த கேபிளை மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்த்தா மொபைல் வந்து ஆன் ஆயாச்சு. பாருங்கள், அந்த ஓப்பன் ஆகுதா, ஆன் ஆயாச்சு. டிஸ்பிளேயும் சூப்பராக ஒர்க் ஆகுது. அந்த பழைய மாதிரி லைன் எல்லாம் கிடையாது, புதுசு பார்த்திங்களா அழகாக இருக்குது. இப்போ என்னென்னா வந்து நாம் இந்த டிஸ்பிளேயை மொபைலை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரியும் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜும் முக்கியம். இப்போ இந்த டிஸ்பிளே ஊற்றுறதுக்கு க்ளூ போதுறோம் பார்த்தீங்களா? க்ளூ வந்து இது என்ன க்ளூனா வந்து T7000 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே வாங்கலாம், இல்லைனா வந்து பக்கத்து ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும். மொபைல் ஊற்றுற இந்த மாதிரி க்ளூன்னு கேட்டாச்சுன்னா வந்து கிடைக்கும். இது வந்து நேம் வந்து T7000. இதை வந்து அப்ளை பண்ணுறது பார்த்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மிதமான குவான்டிட்டி அந்த எட்ஜில் மட்டும் படுற மாதிரி நீட்டாக பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளேயை அதில் வச்சு ஒட்டி பேட்டரியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு பேக்கு ஸ்க்ரூ எல்லாம் நல்லா செட் பண்ணிவிட்டு மொபைல் கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி, இது முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பேண்டு 4 இன்ச் ரப்பர் பேண்டு கிடைக்கிறத நல்லா டைட்டாக எவ்வளோ டைட்டாக ரப்பர் பேண்டு போட முடியுமோ, ஏன்னா நம்ம இப்போ கொடுக்குற இந்த டைட்டில் தான் வந்து அந்த க்ளூக்கை கூட நல்லா செட் ஆகி நல்லா ஃபிக்ஸ் ஆகணும். டிஸ்பிளே அதுக்கு கூட நல்லா அப்படியே செட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ½ அன் ஹவர் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்டெல்லாம் கலத்தி
பழையபடி யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் வந்து சூப்பராக நாமளே ஈஸியாக இந்த மாதிரி டிஸ்பிளே மாற்றிக்கலாம். டீட்டெயில்டாக வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்லே நிறைய பேர்லாம் போட்டிருக்காங்க. நம்ம சேனலில் கிடையாது, வேறு சேனல்லாம் போட்டிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கும் இந்த மாதிரி டிஸ்பிளே நாசம் ஆச்சுன்னா கொஞ்சம் மணியும் சேவ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், தெரிஞ்ச மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.